ஹாய் கைஸ், வெல்கம் டு டாடா அன்சானா சேனல் மூவி ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம வந்து பொங்கல் ரிலீஸ் ஆன மதகத ராஜா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக வந்து 2012 பொங்கலுக்கு வர வேண்டியது 2025, அதாவது 13 இயர்ஸ் கழிச்சு ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட ஷூட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 2010 2009 ஆரம்பிச்சிருக்காங்க போல். ஏன்னா விஷாலோட கெட்டப்லாம் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. அவர் சொன்னார் சண்டைக்கோழிக்கு அப்புறம் வந்து இது வந்து எடுக்க வந்தாங்கன்னா, சண்டைக்கோழி இல்லை, அதெல்லாம் தாண்டி இந்த தீராத விளையாட்டு பிள்ளைலாம் இருக்குல்ல, அந்த நேரத்தில் இந்த படம் எடுத்திருப்பாங்க போல். அவரோட கெட்டப் அப்படி தான் இருந்துச்சு. அவர் மட்டும் இல்லை, எல்லாருமே சிறகோபன் ரமேஷ், சந்தானம், வரலட்சுமி, என்ன சொல்கிறது, எல்லாமே வந்து அப்போ பார்த்த மாதிரி தான் இருந்தாங்க. மணிவண்ணன் சாரு, என்ன சொல்கிறது, எல்லாருமே அந்த கேங்கே அப்படி தான் இருக்குது. அந்த 2010 வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி 2012 ரிலீஸ் பண்ணலாம் இருந்தாங்க. அது முடியல. இவ்வளோ வருஷம் கழிச்சு வந்திருக்கு. பட் போராடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்னாங்க இது 2012 வந்துருந்தா பயங்கர ஹிட் ஆயிருக்கும், அதுக்கு அந்த நேரத்துக்கான ஸ்டோரி தானே. இதெல்லாம் வந்து 2000க்கான ஸ்டோரி அப்படிதான் இருந்துச்சு படம். இவங்க தான் ஓவர் ஹைப் இப்போ வந்து மீடியா அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பட் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன சொல்கிறது, காமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தானம் வந்து டபுள் மீனிங்கில் பேசுறது, சுந்தர்சி சொல்லவே வேணாம். ஹீரோயினை நடக்க விட்டு டபுள் மீனிங்கில் பேசுறது, அப்புறம் வந்து அஞ்சலியை ஃபுல்லாக கிளாமராக காமிக்கிறது, அப்புறம் வந்து வரலட்சுமி கிளாமராக, அந்த மாதிரி கிளாமர். சுந்தர்சி படம்னா எப்படி இருக்கும், ஏவே கிளாமராக காமிக்கிறாரு, இவங்களெல்லாம் கிளாமராக காமிக்காமல் இருப்பாரா? ஸோ கிளாமரா என்ஜாய் பண்ணுற பசங்களுக்கு வந்து ஒரு 2-3 சீனில் வந்து குஜாலாக இருக்கும். அவனுக்கு வந்து என்ஜாய் பண்ணி ஆகும்னு தேட்டரில் கற்றுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி சந்தானம் கவுண்டரும் வந்து சூப்பராகவே போட்டிருப்பாரு. நிறைய பேர் சொல்கிறாங்க சந்தானம் பேசாமல் காமெடினாக இருக்கலாம்னு. நிஜமாக சொல்கிறேன், சந்தானம் பேசாமல் காமெடினாவே இருக்கலாம். அவர் ஹீரோன்னு சொல்லி காமெடி பண்ணுறது தான் வந்து ரொம்ப கொடுமையாக இருக்குது, பார்க்க முடியறதில்ல. அது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து மனோபாலா ஒரு 10 மினிட்ஸ் என்னமோ ஒன்று, அது வேணால் சூப்பராக இருந்துச்சு. சிரிக்க வச்சுட்டாரு மனோபாலா. என்ன ஆக்டிங்! அந்த ஒரு 10 நிமிஷம் தாங்க, 10-15 நிமிஷம் தான் அந்த படத்திலே வந்து நம்ம வந்து ஃபுல்லாக சிரிக்க முடியும். அப்புறம் சந்தானம் அந்த டபுள் மீனிங் காமெடி அந்த மாதிரி. ஸ்டோரியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஃப்ரெண்டுக்காக என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு துடிச்சு வர விஷால். மியூசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போவே இந்த பாட்டெல்லாம் கேட்டு கேட்டு புளிச்சிருச்சு. மியூசிக்கும் ஒன்றும் பெருசாக சொல்கிறேன். ஆக்சுவலாக அந்த படம் ஒன்றுமே இல்லைங்க, சீரியஸாக சொல்ல போனால் ஒன்றுமே இல்லை. இவங்க தான் ஓவர் ஹைப் கொடுத்து இப்போ வந்து இந்த மீடியாப்பெல்லாம் வந்து படம் ஓட வைக்கணும் அப்படிங்கிறக்காக மதகத ராஜா வந்து குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு குடும்பத்தோடு பார்க்கலாம். ஒரு சில சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கிளாமர் சீன்லாம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஏன்டா எதுக்கடா இந்த படத்தை கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப வல்கராலாம் இல்லை, இருக்கும். சுந்தர் சீன் தான் உங்களுக்கு சொல்ல வேணும், அந்த மாதிரி தான் இருக்கும். இது என்னதான் வந்து 2012 சரி 2025 ரிலீஸ் ஆகி ஓல்டு டெம்ப்ளேட் அப்படின்னாலும், அப்போ ரிலீஸ் புது டெம்ப்ளேட் ஆனாலும், இந்த கதை வந்து 1990லே வந்து இது ஓல்டு டெம்ப்ளேட் தான். ஃப்ரெண்டுக்காக என்ன வேணா பண்ணுவேன் நான் ஊங்கிறதெல்லாம். ஸோ என்ன சொல்கிறது, நிறைய பேர் தேட்டர் பார்க்குறாங்க. பட் பார்த்துட்டு வந்தவங்க புலம்புறதெல்லாம் வந்து நான் கேட்டேன். ஐயோ பேசாமல் வீட்லேயே இருந்து பார்த்துருக்கலாம், இவங்க சொல்லி அவங்க சொல்லி தான் போனோம், ஆனால் வந்து இப்படி இருக்கும்னு நினைக்கல, செகண்ட் ஹாஃபெல்லாம் உட்காரவே முடியல, என்ன இப்படி மொக்க அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணி டிவிலேயோ இல்லாட்டி ஓடிடிலேயோ பாருங்கள். தேட்டருக்கு போய் பணத்தை வேஸ்ட் பண்ணணும், இல்லை தேட்டராக ஃபன்னாக போய் பார்க்கணுன்னா வேறு ஏதாவது படம் போய் பாருங்கள். ஏன் வணங்கானே பார்க்கலாம் தேட்டரில், இதுக்கு வணங்கான் வந்து தேட்டரில் பார்க்கலாம். கம்பேர்ட் டு மதகத ராஜாவுக்கு வணங்கான் தேட்டரு வாட்சபிள் ஓகே. இதை வந்து ஓடிடியோ டிவியிலோ போட்டால் மறக்காமல் உட்காந்து பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல மூவி ரிவ்யூவில் வந்து உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.